எப்போ வருவீங்க ஆனந்த்? இப்போலாம் உங்க நினைப்பாவே இருக்கு. நீங்க ஜெயில கஷ்டப்படுறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ராட் ரஞ்சித் தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு வேற தெரியவே மாட்டேங்குது. சீக்கிரம் அந்த கடவுள் அவன் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடணும். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு உங்களை நான் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும். நான் கும்பிடுற கடவுள் நிச்சயமா அதை காட்டி கொடுப்பா. ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது நரகமா இருக்கு. இன்னும் ஒரு மாசம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் வசுந்தரா கையில மாட்டிடக்கூடாது. இந்த காந்தி பேச்சை கேட்டு அர்ஜுன் வீட்டிலேயே தங்கிட்டமே. இதனால பிரச்சனை எதுவும் வந்துருமோ? வந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். காலை நீட்டி வைப்போம். இது வேற. நின்னு தொலை. மீனாட்சி, மீனாட்சி, அது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, நான் மாடிக்கு வந்திருந்தேன். ஆனா இந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சத்தமா? என்ன சத்தம்? ஏதோ கீழே உருள்ற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. உள்ள யாராவது இருக்காங்களா பாட்டி? பாவி ரஞ்சித் உள்ள என்ன கலாட்டா பண்ணி வச்சான்னு தெரியலையே. சத்தம் வராம இருடான்னா அவனுக்கு புரியலையே. எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு இவனே மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஐயோ, என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஐயோ, இது என்னமா சின்ன பிள்ளை தரமான கேள்வி. அதான் வெளியே பூட்டி இருக்கே, தெரியல? பூட்டி இருக்கிற ரூம்ல யாரு உள்ள போக முடியும்? இல்ல பாட்டி, உள்ள இருந்து ஏதோ உருள்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து நின்னப்ப யாரோ நடக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இது என்னமோ சந்தேகமா இருக்கு பாட்டி. மாட்டிக்கிட்டுமே, என்ன பண்ண? பாட்டி, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் நான் படியேறி வந்தேனா, அன்னைக்கு உள்ள ஒரே சத்தம். உள்ள யாரோ கடபடா கடபடான்னு உருட்டுற மாதிரியே ஒரு சவுண்டு. எனக்கே அன்னைக்கு பயமா போச்சுன்னா பாத்துக்கேன். ஏதோ உள்ள யாரோ திருடன் தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த திருடனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன்னுட்டு இவ்வளோ பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே பூட்டை திறந்து அப்படியே மெதுவா நான் உள்ள போனா, இவ்வளோ பெரிய பூனை ஒரு டப்பாக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு கடபடா கடபடான்னு உருட்டிக்கிட்டே கிடக்கு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் அதே பூனை தான் உருட்டி இருக்கும். சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி அத பூனைனே வச்சுப்போம். ஆனா கதவு தான் பூட்டி இருக்கே, அப்ப அந்த பூனை எப்படி உள்ள போச்சு? அது கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறாளே. இதுக்கு மேல அவன் எதையாவது உருட்டாம இருக்கணும். நல்லா கேட்டப்போ நான் தான் வெளியே போன பூனைய உள்ள வச்சு அப்படியே பூட்டிட்டேன். அடையேமா நீ வேற. அது சரியான திருட்டு பூனை. ஒரு இடத்துக்குள்ள நுழையணும்னு நினைச்சதுன்னு வச்சுக்கியே, அது திட்டம் போட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிரும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கேள்விப்பட்டதில்ல? தலையாற்ற தலையாற்ற கேள்விப்பட்டிருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த பூனையை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ எதுக்குமா மாடி ஏறி இப்ப வந்த? அதான் சொன்னேனே பாட்டி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்தேன். இத பாரு மீனாட்சி, நீ வயத்து புள்ளக்காரி. மாடி ஏறி வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லு? கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்குதா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் அடிக்கடி மாடிக்கு வந்துட்டு போறது ரொம்ப பழக்கம் தானே. இத பாரு, இதுக்கு முன்னாடி எப்படியோ அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இப்ப நீ மாசமா இருக்க இல்லம்மா, அத கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோமா. இப்படித்தான் அந்த பூனை எதையாவது உருட்டிக்கிட்டு இருக்கும். நிழல பார்த்து பயந்தா கூட போச்சு. தேவையில்லாம உடம்பு மனசு ரொம்ப அவஸ்தைப்படும் மீனாட்சி. இதெல்லாம் பெரியவங்க சொன்னா நீ கேட்கணும். இனிமே இந்த மாடி பக்கம் தனியா வராத. அப்படியே உனக்கு வரணும்னா நீ என்ன கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்து நிக்க போறேன். நான் கூட்டிட்டு வரேன், புரியுதா? வாமா, வா வா. ஆமாமா, பாத்துமா, பாத்து, இங்க பாத்து நட, இங்க பாத்து. நீ நடக்கிறத பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்குமா. குழந்தை பத்திரமா. முதல்ல நீங்க அவரை கண்டுபிடிங்க. அவரா? ஆமா சார். இனி நான் எப்படி அவரை அவன் இவன மரியாதை இல்லாம சொல்ல முடியும்? ஐ திங்க் எல்லாமே நல்லபடியா தான் முடியும் என் மனசு சொல்லுது சார். உள் மனசு நாசமா போக. நான் நாளைக்கே போய் அந்த தேங்காய் பறிக்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். உன் மனசுல கொலிய வைக்க.
அர்ஜுன் சார், என்ன தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் இதெல்லாம் சொல்லணும். எதுக்கு? அப்பதான் மனசுக்கு பிடிச்சவங்க கனவுல வருவாங்க. ஐயோ, நீங்க எனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொன்னா அவரு என் கனவுல வருவாரு. 2 பேரும் ஜாலியா இருப்போம். எங்க எனக்காக ஒரே ஒரு தடவை என்கிட்ட ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்லுங்க. இங்க பாரு, என்ன நீ கொலகாரனா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதையா போய் தூங்கிரு. சார் சார் சார், தப்பா நினைச்சிட்டீங்க. எனக்கு தேங்காய் சாப்பிட பிடிக்காது. என்னது? தேங்காய் சாப்பிட பிடிக்காதா? சார், தேங்காய் சாப்பிடாம எப்படி சார் நீங்களும் உயிர் வாடுறீங்க? சார், தேங்காய் தான் சார் இந்த உலகத்திலேயே அற்புதமான உணவு. டெய்லி 2 தேங்காய் சாப்பிட்டு பாருங்க, இந்த அஜித் குமார் மாதிரியே ஆரோக்கியமா பர்சனாலிட்டா இருப்பீங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சார், மட்டக்காய படக்குன்னு உடைச்ச மாதிரி படக்குன்னு சொல்லுங்க. அது ஏன் அவ்வளோ கஷ்டம்? செதறுதுங்க, சட்டுன்னு உடைச்ச மாதிரியே சொல்றேன். என்ன மாதிரியே நீங்களும் கருத்தா பேசுறீங்க சார். கருத்தா? எல்லாம் என் நேரம், என்ன பண்றது? சார், எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? அப்படின்னா இந்த உலகத்திலேயே யாராலையும் செய்ய முடியாத வேலையா தான் இருக்கும் இல்ல? ஆமா சார், ஆமா. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. 12 மணிக்கு அங்காளம்மன் கோயில 108 தேங்காய் உடைப்பாங்க. நேரத்துல அங்க போகணும், இல்ல மூடி கூட கிடைக்காது. சார் 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 சார், இருங்க சார், இருங்க சார், நான் நேர விஷயத்துக்கு வரேன். நான் உங்களை ஒரு பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போவேன். நீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லணும். யார் அவங்க? அவங்களையே நான் பிடிக்கலன்னு சொல்லணும்? ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான். தெரியும் சார், இந்த பொண்ணுகளால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். என்ன சார் சொல்றீங்க? அது இப்பனே தெரியல, காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இது தொடங்குது. காலேஜ்ல படிச்சிருக்கீங்களா? விடுங்க சார், கிண்டல் பண்றீங்களா? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. நிறைய பொண்ணுங்க என் பின்னால லோன்னு சுத்துவாங்க. அதுல சில பொண்ணுங்க என்ன டீப்பா லவ் பண்ணுவாங்க. ஆனா நான் யாரையும் சட்டை பண்ணவே மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், கோச்சிக்காதீங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும். அப்படி வா வழிக்கு. இப்ப சொல்றா, நான் என்னடா பண்ணணும்? நான் உங்களை ஒரு பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போவேன். அவளை நீங்க பிடிக்கலன்னு சொல்லணும். அந்த பொண்ணு ஏன் நான் பிடிக்கலன்னு சொல்லணும்? ஐயோ சார், அவளுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா சார். அடப்பாவமே. ஏன் சார், என்ன பிடிக்கிற பிள்ளைகளை எல்லாம் நான் கட்டிக்கணும்னா எத்தனை பிள்ளைகளை நான் கட்டிக்கிறது? சரி ஓகே சார், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்க ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடுறேன் சார். சார் ரொம்ப நன்றி சார், மத்தது நான் பாத்துக்கிறேன் சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்களும் அந்த பொண்ணை லவ் பண்றீங்க. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, உன் பர்சனாலிட்டிக்கு அது செட்டே ஆகல. என்னதான் பிடிச்சிருக்குதுங்கிறா. நான் வந்து அங்க வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா ஊர் விட்டு கிளியர் ஆகிடும். அதானே அவங்க உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. அதானே? ஐயோ, இவன் பேச்ச தாங்க முடியலையே. சரி சார், கவலைப்படாம போங்க சார். ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை தான் சார் கல் பண்ணும். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எனக்கு கூப்பிட்டு போங்க. நான் அங்க வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்க ரூட்டை கிளியர் பண்ணி விடுறேன் சார். இப்பதான் சார் என் கண்ணுக்கு நீங்க அஜித் குமார் மாதிரியே தெரியுறீங்க. சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு எங்க இருக்க? அர்ஜுன் சார், நான் அவரை பார்க்கதான் வேகமா வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஐயோ சரி சரி, சீக்கிரம் வா. சரி அர்ஜுன் சார். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அட கொடுப்பா. அழகண்டா நீ. பொறாமப்படாத சார், 1/2 மூடி தேங்காய் சாப்பிடுங்க, அழகா ஆயிடுவேன். டேய் எலிப்பல்லாம், என்ன ரொம்ப சோதிக்கிறடா. வசு சீக்கிரம் வாடி. வசு வசு, டேய் இங்க பாரு, அந்த பொண்ணு வருது.